அனைவருக்கும் வணக்கம். இது சிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதுதான் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இந்த தேர்தல் களம் தான். விஜய் சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரே டயலாக் தான். பாத அர்ஜுனா பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்க யாரு ஓடும் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்ல நாங்க 234 தொகுதியிலையும் தனிச்சு தான் போட்டி அப்படின்னு சொல்றாப்புல. அது யாருமே கூட்டணி சேரல. விஜய் ஆதவர்ஜுனா சொல்றது அத்தனை பொய்யே. விஜய்லாம் அதை பத்தி பேசதான் கிடையாது. யாருமே அதை பத்தி விஜய் கண்டுக்காம விட்டாங்க. செல்லா காசு விஜய் பத்தி இனிமேல் பேச வேண்டியது. களத்துல 3 தான். அதிமுக திமுக நாம் தமிழர் அந்த 3 தான் நின்றுட்டு இருக்கு. களம் ஆடுறதே அதுதான். விஜய் எல்லாம் வேஸ்ட். தேவையில்லாம் நேற்று ரஜினிகாந்த் போய் பேசி அது மன்னிப்பு கேட்டு அவன் இதெல்லாம் என்ன ஒரு ஆதவரிச்சால ஒரு ஆளு எதுக்கு சம்பந்தம் எல்லாம் போய் ரஜினிகாந்த் பேசுறோம். அரசியலுக்கு வரலன்னு ஒதுங்கிட்டாப்புல. அது என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டாப்புல. அவ்வளவுதான். ரஜினிகாந்த் எல்லாரும் விமர்சனம் செஞ்சாங்க. அரசியலுக்கு வரும்போது விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அது கிடையாது. ஏன்னா அரசியலுக்கு ஒதுங்கியாச்சு. இனிமேல் போய் ரஜினி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதை பேசி ட்ரெண்டிங் ஆகிறாரா அவரு. ரஜினி தொட்ட இவர் அப்படியே ஃபேமஸ் ஆவார்ல. இவன் இப்ப நம்மளாம் பேசுறோம் இந்த லாட்ரிக்காரங்க. இவன் ஒரு ஆளுன்னு இவனை பத்தி பேசிட்டு இருக்கிற பாத்தீங்களா. அது நம்மள செருப்புல அடிக்கவங்க. சரி, அவன் எங்கேயோ போறான், அதை விட்டுருங்க. விஜய் பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில ஒரு 4-5 கட்சி கூட்டணி உறுதியாயிருச்சு. 2 சீட்டு 5 சீட்டுன்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சீட்டு உறுதியா இருக்குது. அது இன்னமும் இன்னொரு கம்யூனிஸ்ட் பிரச்சனைகள் இருக்குது. அது விடுதலை சிறுத்தைகள் உள்ளே வெளியேன்னு போந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் துணிச்சலா பேசுற காரணம் என்னன்னா, நீ வெளியே போக முடியாது. விடுதலை சிறுத்தைகள் எங்க போக முடியும்? தனிச்சு தான் போட்டியிட முடியும். பிஜேபிக்கு போக முடியாது. அதிமுக கூட்டணி போக முடியாது. வாயில வந்தபடி திமுக முட்டு கொடுத்து நல்லா முட்டுச்சத்துல போய் முட்டி இப்போ எதுக்கும் வழி இல்லாம போந்துருக்காப்புல. இது ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால தைரியமா அடிச்சு விட்டாப்புல. இந்த தேமுதிக தேவையா இந்த கட்சிக்கு? எடப்பாடியார் அந்த கட்சியை வெளியில் விடும் போது ஸ்டாலின் தான் புத்திசாலி நினைச்சுக்கிட்டாப்புல. எப்படி பாத்தீங்களா, நான் தேமுதிக ஏன் கூட்டணி கூட்டியேன்ட்டேன்னு. அது ஒண்ணுமே இல்லாத காலி பெருங்காயிட்டப்பா அப்படிங்கிறது யோசிக்கல. ஆனா எடப்பாடியார் துல்லியமா கணக்கு போட்டு நீ 5 சீட்டு 20 சீட்ல ஒருத்தர் இல்லைன்னு தூக்கி வெளியே விசிறிட்டாரு. அதான் போய் கேப் பிடிச்சுக்கோனா அது போற வச்சுக்கிட்டு இப்போ குத்துதே குடையுதேன்னு வேட்டிகள் எடுத்து விட்டு குத்துதே குடையுதேன்னு முடிச்சுட்டு வந்துருக்காப்புல. இப்ப இதுல யார் அடி வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பத்திலிருந்து விட்டு கொடுத்தாங்க. நல்லா முறை டிம்டா கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப அடி வாங்குறாங்க. பேசவும் முடியல. இப்ப அவங்களால மாறி வெளியில போகவும் முடியாது. மாதிரி தனிச்சு போட்டியிடவும் முடியாது. விஜயகாந்த் இருந்தப்போ தனிச்சு போட்டிட்டா பாத்தீங்களா எல்லாம் சேர்ந்து. அந்த மாதிரி பண்றது வழி இல்லை. வெளியில போனா செல்லா காசு ஆயிடுவாங்க. இவங்களும் வேற வழியே இல்லாம திமுகவோட போந்திருக்கிறாங்க. அப்படியே மனம் வெதுவி போய் போந்திருக்கிறாங்க. இந்த தேமுதிகனால வந்த வேணா ஸ்டாலின் புத்திசாலியா அதி புத்திசாலியான்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அதிமுகவுக்கு வருவோம். பியூஷ் கோயல் எவ்வளவோ பண்ணாப்புல, வந்தாப்புல போறாப்புல வர்றாப்புல போறாப்புல ரகசியமா பேசுறாம அப்படி இப்படின்னு கூந்தல் அப்படின்லாம் பேசுறோம். இருக்குச்சாமோ அப்படின்ட்டாப்புல எடப்பாடியார். ஏன்னா கொடுக்குற சீட்டே 20 தான், அதுக்கு மேல முடியாது அப்படின்ட்டாங்க. எடப்பாடியார் தெளிவு துல்லியமா அடிச்சு விட்டாரு. எவனா இருந்தாலும் தேவையில்லைன்னு. இப்ப யார் அடிமையா யோசிச்சு பாருங்க. கூட்டணிக்காக ஐயோன்னு ஒவ்வொருத்தருக்கால போய் விழுவுற ஸ்டாலின் அடிமையா, வந்தாவா வராட்டி போன்னு தில்லாக்கு வந்துருக்கிற எடப்பாடியார் அடிமையா? யோசிச்சு பாருங்க. சும்மா எதுக்கு எடுத்தா எடப்பாடியார் அடிமைன்ட்டு இவரு போய் வெள்ளக்கோடையை பிடிச்சிக்கிட்டு ஏர்போர்ட்ல மோடிக்கு வெள்ளக்கோடை பிடிச்சதுன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வெள்ளைக்கொடி வேந்தன், சாரி வெள்ளைக்கொடை வேந்தேன் போய் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாரு. ஏன் தமால கேஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு பயம். அவ்வளவு பயம். செந்தில் பாலாஜி மேல கேஸ், KNR மேல, அத்தனை பேருக்கு மேல கேஸ் இருக்குது. அப்படி இருந்தா அப்படியே கை கட்டி கூணி குருவி இருக்கிறத இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்ல தெரியுங்களா? ஓடாத அண்ணன் பாரு எப்படி தைரியமா வர்ற பாரு, வெளியே காட்டிக்காத அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்டாலின் அப்படியே வெளியே காட்டிக்காம போதுன்னு பின்னணியில போய் போன கடையில போய் பிஜேபிக்கு கும்மி அடிச்சுட்டு வர்றது, இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸ்டாலின் சத்தியமா தைரியமான ஆளு, எதுக்குற ஆள்லாம் கிடையாது. பிஜேபி துணிஞ்சு எதுக்கிற ஒரே நபர் பெங்கால் டைகர்னு சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜி. அவங்க தான் பிஜேபி எதுக்குறதுன்னா ஒரு தைரியமா துணிச்சல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க தான். அடுத்தது விட்டப்ப எதுக்கலினாலும் பிஜேபிக்கு கட்டுப்படாம இருக்கிற ஒரு ஆள் ஆடுறான்னா எடப்பாடியார் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை வெளி தூக்குனாரு. இப்ப தாவேகாவோட கூட்டணி சொன்ன ஒரு ஆளை தூக்கி வெளியேறிஞ்சாங்க. அப்படி இருந்தா அவங்க தூக்கி வெளியேறுவாங்களா? எடப்பாடியே இருந்தா விட்டு பேச வேடிக்கை பார்த்துருப்பாங்கல்ல, காங்கிரஸ் மாதிரி. மாணிக் தாக்கூர் மற்றவங்க எம்பிக்கள் டிஎம்கே எதிர்த்து பேசுனாங்க. அதை விட்டுட்டு ராகுல் காந்தி வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாப்புல. ஆனா இங்க பிஜேபி அடுத்த நிமிஷமே கட்சி தூக்கிட்டாங்களால. அப்ப யார் பவர்? இங்க பவரா இருக்கக்கூடிய ஆள் ஆடுறான்னா எடப்பாடியார் தான்.
பிஜேபிக்கு கட்டுப்படுறார், ரைட், கட்டுப்படுறார், கூட்டணி தர்மம் அது கட்டுப்படுறார், ஒரு வகையில கட்டுப்படுறாரு இல்லைங்களா. ஆனா உங்களோட பேடிக்கிறமா இருக்கிறது வெளியில வந்து வீரமாரை காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் வெள்ளப்பணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாள் எடப்பாடியார் இல்ல. அது தெளிவா தெரிஞ்சுக்குங்க. பிஜேபிக்கு வேணா பாருங்க 20 சீட், அதுதான் கணக்கு. இது எடப்பாடியார் 160 170 சீட் ஏடிஎம்கே நிற்கும் அப்படிங்கிறதா ஒரு தெளிவா இருக்கிறாரு. இது யார் பவர்ஃபுல்லான ஆளு யோசிச்சு பாருங்க. தேமுதிக இங்கதான் கெஞ்சிட்டு வந்துருந்தது 15 சீட்டு 5 சீட்டு 50 கோடி 15 சீட்டு 50 கோடின்னு அந்த பேட்டியங்களதான் இங்கதான் கெஞ்சிட்டு வந்துருந்தாங்க எங்க எடப்பாடியார்ட்ட. அதுக்கெல்லாம் ஒருத்தையே கிடையாதுன்னு தூக்கி எடுத்துட்டாங்க. இவங்க டுபாகூர் விஜய் வந்து தனக்கு ஆட்சியில் வந்து அதிகாரத்துல வந்து டாவுன்னு சுத்திட்டு தெரிஞ்சாப்புல மயிருக்கு சமம்னு அந்த ஆளையும் பிடிக்க விட்டாச்சு. அதை வருஷம் பீலா விட்டு தெரியுறா என்னமோ 2.5 வருஷம் உனக்கு 2.5 வருஷம் எனக்கு. எடப்பாடியார்லாம் அந்த மாதிரி ஒரு காலம் சொல்ல கிடையாது, அது ஒத்துக்கவே மாட்டாரு. இது அத்தனையும் பொய் பேசுறது இவங்களாட செல்லாடி எவங்களும் கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கானு வாய்ப்பு தற்கொலை கேஸ் தானே அதெல்லாம் ஒரு வெட்டி. ஆனா தில்லா அடிக்கிற ஆளா இருக்கா எடப்பாடியார் தான். இன்னும் ஒரு 2-3 நாள் பாருங்க எல்லாமே ரெடி ஆயிரும். சீட்டு பாருங்க பிஜேபிக்கு மீறி போனா 20 சீட்டு, அதுல ஒரு 2 சீட்டோ அல்ல 2 முன்ன பின்ன ஒரு 22 சீட்டு இருக்கலாம், இல்ல ஒரு 18 சீட்டு இவ்வளவுதான் கொடுப்பாங்க. 50 சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. மீதி எல்லாமே ஏடிஎம்கே தான் போட்டியிடும். யார் கூட்டணி கட்சி கொடுப்பாங்க. மீதி இருக்கிறதுல பாமகவுக்கு இந்த ஜான் பாண்டியன் அந்த மாதிரி கட்சிக்கு, இன்னும் சில மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களா இருப்பாங்க, கிருஷ்ணசாமி இந்த மாதிரி ஆளுங்களாம் இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் 1-2 கொடுக்கலாம், பெருசா எல்லாத்துக்குலாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏடிஎம்கே 160 170 சீட்ல போட்டியிடும். இதுதான் உண்மை. தில்லா அடிக்கிற ஆள் அரசியல் தெரிஞ்ச ஒரு நபர், தைரியமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் ஆடுறாங்கன்னா அது எடப்பாடியார் பழனிசாமி தான். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.